நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருந்துளசி பண்ணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனலுக்கு ஒளிபரப்பான நிகழ்ச்சி அந்தரன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா. ஜூன் 25 திரையரங்கில் வெளியாகும் பிரஜின் நடிக்கும் அந்தரன் படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு ஸ்ரீ கிரீஷ் பிக்சர்ஸ் சார்பில் முக்கிய சாம்பசிவன் தயாரிப்பில் சந்தோஷ் ராவணன் இயக்கத்தில் நடிகர் பிரஜின் கதையை நாயகன் நடிக்கும் அந்தரன் படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னையில் நடைபெற்றது. அந்தரன் திரைப்படத்தில் பிரஜின், இவானா வருண், அனுபமா குமார், ஆதிரன், பத்மன், அருவி பாலா, முக்கிய சாம்பசிவம், ரமேஷ் பாபு, அர்ஜுன் தேவ், பிரியங்கா செல்வி, ஐஸ்வர்யா கண்ணன், விஜய் ராஜு உள்ளிட்ட பல நடித்திருக்கிறார்கள். கிஷோர் ராமச்சந்திரன் ஒளிப்பு செய்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு ஹரி.எஸ்.ஆர் இசையமைத்திருக்கிறார். படத்தொகுப்பு பணிகளை இக்னேசியஸ் அஸ்வின் மற்றும் சதீஷ் குரேசோவா மேற்கொள்ள கலை இயக்கத்தில் சசிகுமார் கவனித்திருக்கிறார். பரபரப்பான கிரைம் த்ரில்லர் தயாராகி இருக்கும் திரைப்படத்தை ஸ்ரீ கிரீஷ் பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் மூக்கி சாம்பசிவம் தயாரிக்க சந்தோஷ் ராவணன் இயக்கியிருக்கிறார். வரும் 25 முதல் உலகம் முழுவதும் திரையரங்களில் வெளியாக உள்ள இந்த திரைப்படத்தினை விளம்பரப்படுத்தும் நிகழ்வு சென்னையில் நடைபெற்றது. இதில் படக்குழுவினருடன் தயாரிப்பாளர் சி.வி. குமார், நடிகை சாண்ட்ரா, பிக்பாஸ் சபரி, விக்ரம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் நடிகர் விக்ரம் பேசுகையில், பிக்பாஸ் மூலமாக தான் இப்படத்தின் நாயகன் பிரஜின் நண்பரானார். பிக்பாஸ் நிகழ்ச்சி கலந்து கொண்டவர்களுக்கு அதற்கு முன் பின் என ஒரு புதிய வரலாறு உருவாகும். அதேபோல நண்பர் பிரஜின் நடித்திருக்க அந்தரன் படத்தின் மூலம் அந்தரனுக்கு முன் அந்தரனுக்கு பின் என பிரஜினின் முன்னேற்றம் இருக்க வேண்டும் என விரும்புகிறேன் என்று பேசினார். நடிகை இவானா வருண் பேசும்போது, இது என்னுடைய முதல் திரைப்படம், அதனாலேயே இந்த படம் எனக்கு மிகவும் ஸ்பெஷல். படப்பிடிப்பு தளத்தில் குழுவாக இணைந்து அனைவரும் வழங்கிய ஆதரவுக்கு அன்பிற்கும் நன்றி. படப்பிடிப்பு அனுபவங்கள் மறக்க முடியாது என்றார். இயக்குனர் சந்தோஷ் ராவணன் பேசும்போது, இந்த திரைப்படத்தின் கதையை தயாரிப்பாளர் சாம்பசிவத்திற்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பினேன். அதனை படித்து 2 நாட்களில் கதை நன்றாக இருக்கிறது, ஆனால் இப்போது என்னால் தயாரிக்க இயலாது என்றார். அதன் பிறகு 6 மாதம் கழித்து மீண்டும் என்னை அழைத்து என்னுடைய நண்பர் ராஜேந்திர பிரசாத் வருகை தந்துள்ளார். அவருக்கு கதை சொல்ல முடியுமா என்று கேட்டார். கதையை சொன்னேன். அவருக்கும் பிடித்திருந்தது. அவர் கொடுத்த பேராதரவின் காரணமாகத்தான் தயாரிப்பாளர் சாம்பசிவம் இப்படத்தின் பணிகளை தொடங்கினார். அதன் பிறகு நெருக்கடியான சூழல் ஏற்பட்ட போது எனக்கு கொடுத்த வாக்குறுதியின் காரணமாக படத்தின் பணிகளை நிறைவு செய்து தற்போது வெளியிடுகிறார். இதற்காக அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் இந்த படத்தில் அவர் சங்கர் என்னும் கதாபாத்திரத்தில் நாயகியின் தந்தையாக நடித்திருக்கிறார். அவர்தான் கதாநாயகனாகவும் வில்லனாகவும் இருப்பார் என்றும் இருப்பார், அதற்கும் நன்றி என்றார். நான் படப்பிடிப்பு தளத்தில் நாயகியாவுடன் பேசியதே இல்லை, ஏனெனில் அவர் பேசும் இந்தி எனக்கு தெரியாது. நான் ஆங்கிலம் அவருக்கு ஆனால் இந்தியும் ஆங்கிலம் தெரிந்த ஒரு உதவியாளரை வைத்து கொண்டு தான் அவருடன் பணியாற்றினேன். திரையில் அவருடைய நடிப்பு ரசிக்கும் வகையில் இருந்தது. அந்தரன் என்றால் ஒரு அண்டர் என்றால் மறைந்திருந்து தாக்குபவன் என பொருள். நம்முடைய தினசரி வாழ்வில் பல விஷயங்களை கடந்து செல்கிறோம். ஆனால் அதன் மூலமாக ஏதேனும் மோசமான விளைவுகள் ஏற்பட்ட பிறகுதான் அது சீரியஸான பார்க்கிறோம். படம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மையமாக கொண்டு தான் அந்தரன். அதை பற்றி இப்போது விரிவாக சொல்ல இயலாது. படம் பார்க்கும் ரசிகர்கள் அனைவரும் தெரியும் என்றார் இந்த படத்தின் இயக்குனர். போர் தொழில், ராட்சசன், தெகிடி ஆகிய திரைப்படங்களில் இருந்தது போன்ற ஒரு தனித்துவமான விஷயம் இந்த படத்தில் கிளைமாக்ஸில் இருக்கிறது. நிச்சயம் ரசிகர்களுக்கு பிடிக்கும். இந்த கதையை தயாரிப்பாளர் சி.வி. குமாரிடம் சொன்னேன். அவர்தான் இந்த கதையில் பல விஷயங்களை சேர்க்கலாம் என ஆலோசனை சொன்னது மட்டும் நிற்காமல் நிறைய நடிகர்களையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் பயன்படுத்திக் கொள் என பரிந்துரை செய்த அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். தயாரிப்பாளர் சி.வி. குமார் பேசும்போது, இந்த படத்தின் தயாரிப்பாளர் சாம்பசிவம் என்னுடைய நெருங்கிய நண்பர். 2019ஆம் ஆண்டில் அடவி என்ற ஒரு திரைப்படத்தை தயாரித்தார். அந்த படத்தை வெளியீட்டிற்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டார். அன்று முதல் இன்று வரை எங்கள் நட்பு நீடிக்கிறது என்றார். இயக்குனர் சந்தோஷ் ராவணன் பேசும்போது, எனக்கு மிகவும் தெரிந்தவர். கொரோனா காலகட்டத்தில் முன் என்னுடைய அலுவலகத்தில் பணியாற்றியவர். அதன் பிறகு தொடர்பில் இல்லை. பிறகு ஒரு நாள் சாம்பசிவம் என்னை போனில் தொடர்பு கொண்டு, உங்கள் அலுவலகத்தில் பணியாற்றிய சந்தோஷ் சொன்ன கதை நன்றாக இருக்கிறது என்று சொன்னார். சந்தோஷ் திறமையானவர் தான், படத்தை தயாரிக்கலாம் என நம்பிக்கை கொடுத்தேன். அது பிறகு படத்தில் நடிக்கும் நடிகர்கள் தொடர்பான பரிந்துரை கேட்டார்கள், நானும் வழங்கினேன். தயாரிப்பாளர் மு. சாம்பசிவம் பேசும்போது, அடவி மனிதர்கள் ஆகிய 2 படங்கள் தொடர்ந்து அந்தரன் என்னுடைய 3வது திரைப்படம். படத்தில் பணியாற்றிய நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும் நன்றி. தமிழ் சினிமாவின் யூனிவர்சிட்டி என போற்றப்படும் நண்பரும் தயாரிப்பாளருமான சி.வி. குமார் மற்றும் விக்ரம், சபரி, சாண்ட்ரா ஆகிய சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றி என்றார். நடிகர் பிரஜன் பேசும்போது, 20 ஆண்டு காலமாக ஏதேனும் ஒரு வெள்ளிக்கிழமை என் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி விடாதா என்ற எதிர்பார்ப்புடன் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த திரைப்படம் நிச்சயமாக வெற்றி பெறும், ஏனெனில் தமிழ் ரசிகர்கள் நல்ல திரைப்படத்தை கொண்டாடுகிறார்கள். தயாரிப்பாளர் சாம்பசிவம் அவர்களின் 3வது திரைப்படம் மீது நல்ல கதை, நல்லதொரு கருத்தை தேர்வு செய்திருக்கிறார். இந்த படம் உங்களுக்கு வணிக ரீதியான வெற்றியை கண்டிப்பாக தரும் என்றார். இந்த திரைப்படம் ரசிகர்கள் கொடுக்கும் காசிற்கு தரமான படைப்பாக இருக்கும். அவருக்கு செலவிடும் விலை மதிக்க முடியாத நேரத்திற்கு மதிப்பளிக்கும் வகையிலும் இந்த படம் இருக்கும். ஜூன் 25 அந்தரன் திரையரங்கில் வெளியாகிறது. அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்றார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தில் செய்திருவோம். சந்திக்கிறோம்.